ஹலோ, ஆகஸ்ட் 31 2026 திங்கக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி வருதோ இல்லையோ, அதுக்கு நைவேத்தியத்துக்கு பொரிச்ச கொழக்கட்டையும் சுண்டலும் பண்ணி காட்டலான் இருக்கேன். பொதுவாக அந்த பொரிச்ச கொழக்கட்டை நம்ம கணபதி ஹோமத்துக்கு பண்ணுவோம். மாசம் மாசம் வர சங்கடஹர சதுர்த்தி இது கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுவோம்? மாவை பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரவுண்டா கட் பண்ணி அது உள்ள அந்த ஃபில்லிங் வச்சுட்டு அதை பொரிச்சு எடுப்போம் இல்லையா? அதனோட மேல் இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல பண்ணேன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், சீக்கிரமும் பண்ணிடலாம். ஒரே பெரட்டு போட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெயில நிமிஷமா பொரிஞ்சிடும், டேஸ்டாவும் இருக்கும். அதான் இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த கொழக்கட்டைக்கு அவாவா சௌரியங்கள் எத்தனை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பசஞ்சுக்கோங்க. 11, 16, 32 எத்தனையோ பண்ணுவோம் இல்லையா, வேண்டுதல் பிரகாரம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு சிட்டிக்க உப்பு, அப்புறம் இதுக்கு தேங்காய் துருவல், ஏலக்காய், வெல்லம், நெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், ஜலம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருவோம். மாவுல என்ன பண்ணும், பொதுவாக சுவாமி நிவேதியம் இந்த கொழக்கட்டைக்கு சிலர் நெய்லேயே பொரிப்பா சௌரியப்படுறவா அப்படியும் பண்ணிக்கோங்க. அவாவா ஹெல்த்தை பொறுத்து இருக்கு இல்லையா. நான் ஒரு சின்ன ஸ்பூனால தோலி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவை பிசைய போறேன். இந்த கொழக்கட்டை சாஃப்டா வரும்னு சொன்னேன்னு இல்லையோ, அது எப்படின்னா இந்த மாவு நம்ம பிசையறதுல தான் இருக்கு. இந்த மாவை எப்படி நம்ம பிசையனா, மட்டா ஜலத்தை விட்டு விட்டு போலிக்கு மாவு பிசையும் இல்லையா, மேல் மாவு அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதை பசஞ்சாச்சா, இதுக்கு சொட்டு எண்ணெயை விட்டு தடவி வச்சுருவோம். அதுல இதுக்கு நல்லெண்ணெய் பொரிக்கிறதுக்கு சாதாரண எடுத்துக்கோங்க. இந்த மாவு மேல் மாவை ஊற வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஊறின்னு இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்குள்ளேயும் நம்ம அந்த பூரணத்தை ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயும் அது ஊறிடும். நல்லா ரொம்ப ஜோரா இருக்கும் இந்த கொழக்கட்டை. அவ்வளோதான், இதை மூடி வச்சுடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆற்றுல ஏலக்காய் பொடி தீந்துடுத்தோம், அதனால ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன். என்ன பண்ண போறேன்னா, இதை பாருங்க, நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது காஞ்சதும் இந்த ஏலக்காவை அதில் போட்டுருங்க. இது லைட்டா கொஞ்சம் நல்லா செவந்த உடனே எடுத்துடலாம். இதுல பண்ணும்போது நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதாவது திருப்பதியிலேருந்து லட்டு பிரசாதம் ஆத்துக்கு வந்த மாதிரி வீடே மணக்கும். இந்த பொடியை அரைச்சி பாருங்க, எல்லாத்துலயும் போட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். மனம் அவ்வளோ மனம். அவ்வளோதான், அதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஏலக்காவை நல்லா நைஸாக பொடிச்சு என்ன பண்ணணும், ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்பப்போ வரப்போகிறதெல்லாம் அடுத்தடுத்து பண்டிகைகள் வருது இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பூரணத்தை பண்ணிடுறோம். 1 கப்பு மாவு போட்டேன் இல்லையா, அதுக்கு இந்த 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அந்த நெய் ஆல்ரெடி இருக்குது, அதுலேயே ஒரு 2 வதக்கு வதக்கிப்போம். அப்புறம் அந்த கப்லேயே பாதி மெஷர் பண்ணிட்டு வெல்லம், இங்கே பாருங்க, பாதி வெல்லம் இதிலே போட்டுடலாம். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இந்த பொடியை பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சுன்னு வந்துட்டேன். நல்ல மனம். இதில் போட்டு விட்றேன். இப்போ இந்த பூரணத்துக்கு போட்டாச்சு. இது நல்லா கெட்டி ஆயிடுத்து. இப்போ அதை எடுத்துடலாம். சப்போஸ் ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா துளியோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க, சேர்ந்த மாதிரி வந்துடும். நல்லா இதை ஆற வச்சுடுறேன். ஆறுனதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் இதில் ஒரு 11 கொழக்கட்டை பண்ணலான் இருக்கேன். அதான் வந்தது. பூரணத்தை அப்படி உருட்டி வச்சுட்டேன். இந்த ஊர்ன மாவு இதை பாருங்க, இது ஆறி இது பிடிச்சிக்கிற நேரம் தான், ஒரு 1/2 hour எடுத்தது உங்களுக்கு. எண்ணெய் இழுப்பு சட்டியில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கையில் எண்ணெயை தடவிக்கணும். தடவிண்டு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கையாலேயே இப்படி பரத்திக்கோங்க. இதை உருட்டி இது உள்ளே வைக்க வேண்டியது தான். இது பாருங்க, இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது பாருங்க, இப்படி பண்ணிட்டு ஒரு 5-6 கொழக்கட்டை பண்ணிட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ இந்த தட்டில் வச்சா பொதுவாக அந்த போலி மாவுலாம் ஈஷிக்கும் இல்லையா, அதனால இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அது வச்சுக்கிறதுக்கு நிறைய பண்ணுறவாளுக்கும் சரி, கொஞ்சம் பண்ணுறவாளுக்கும் சரி. அப்போ தான் அந்த தட்டிலேருந்து நம்மளால எடுக்க முடியும். இது பாருங்க, இப்படி வச்சுக்க வேண்டியது தான். 100 கொழக்கட்டை பண்ணி காட்டுறேன் பாருங்க. மட்டா மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கணும், அப்போதான் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ பாருங்க, இந்த கொழக்கட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி சாசத்துக்கு கொஞ்சம் நெய்யை விட்டுருங்க. ஃபுல் நெய்லையும் பொரிச்சாலும் பொரிக்கலாம். பட் நான் இன்னைக்கு எண்ணெயில பொரிக்கிறதால கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு அது மேல கொழக்கட்டையில கொஞ்சம் நெய்யை விட்டுடலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சு கொடுத்து நான் முதல்ல ஒரு 4 கொழக்கட்டையை போட்டு கட்டலான்னு இருக்கேன். இந்த மூக்கு வந்து ரொம்ப முத்தா வைக்காதீங்க, ஏன்னா நம்ம சாஃப்டா இருக்கோம்னு சொன்னா இல்லையா, அதனாலதான் மூக்கு வந்து மாவு அதிகமா இருந்தாக்க அதை எடுத்துருங்க கொழக்கட்டையோட மூக்குல இருந்து. எண்ணெய் தடவை வச்சுதான் அது எடுக்க வருது, இல்லாட்டா எடுக்கவே வராது, ஒட்டிண்டு ஓட்டை ஆயிடும். அடுப்பை சின்னதாக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு நிமிஷம் ஆனவுடனே திருப்பிடுங்க. சிம்மிலே வச்சு பண்ணுங்க. திருப்பி திருப்பி விட்டுருங்க. ஓட்டை உழற அளவுக்கு பண்ணக்கூடாது, பார்த்து பார்த்து பண்ணுங்க பிகினர்ஸ்லாம். இப்போ பாருங்க, போதும், நல்லா கலர் வந்துடுத்து, பொரிஞ்சுடுத்து, அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா கொழக்கட்டையும் பண்ணிட்டு எல்லாம் கொழக்கட்டை ரெடி. கரெக்டாக 11 கொழக்கட்டை பண்ணியிருக்கேன் நைவேத்தியத்துக்கு. இனி அடுத்து சுண்டல் பண்ணலான் இருக்கேன். சுண்டலுக்கு நான் நேற்று ராத்திரியே ஊற போட்டுவிட்டேன். இதை காலம்புற குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி பண்ணுறது காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, வானலி காஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பொடி, அப்புறம் இந்த கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு என்ன பொடி போட போறேன்னா, நான் நவராத்திரி எப்பயே அந்த சுண்டல் பொடின்னு ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன், அதை தான் போட போறேன். இல்லை ஆற்றுல கறி பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவா பண்ணுறதுக்கு தக்கன மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கோங்க. அன்னைக்கு போடுறதுக்கு மறந்தேன், வேகும் போது நீங்கள் மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இதை சாதாளிக்கும் போது அதில் சொட்டு மஞ்சப்பொடி போட்டேன்னா சரியா இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சுண்டல் ரெடி. நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதுதான். இந்த சுண்டல் பொடி வந்து கீழே வந்து வீடியோ லிங்க் கொடுப்பா, தேவைப்படுறவா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, மட்டை எண்ணெயை விட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, அதுக்கு தக்கினா ஒரு 3 மிளகாத்தல் போட்டுக்கலாம். அதை போட்டு வறுத்து, கொஞ்சம் பெருங்காயம் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி பெருங்காயம் இல்லாதவா அப்புறம் அந்த சுண்டல் பண்ணும்போது அந்த தூள் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் ஆணில்ல ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு அதையும் வறுத்து இதோட போட்டு பொடிச்சு வச்சுட்டேன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணிட்டு எப்படி வந்தது இந்த கொழக்கட்டை அப்படின்றத எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப நல்லா வரும். இந்த மாவு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆவது ஊறணும். அதுக்கு மேல எவ்வளவு நேரம் வேணாலும் ஊறலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஊறலாம். பட் 1/2 hour ஆவது ஊறினா தான் உங்களுக்கு அந்த இழுக்கிற இழுப்புக்கு வரும். நம்ம போலி மாவு மாதிரி. சப்போஸ் நீங்க எனக்கு வந்து ஒரே ஒரு உருண்டை மாவு தான் மீந்து போயிருக்குதுல்ல, உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மீந்து போயிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு அதை போட்டு விரட்டிட்டு சப்பாத்தியோ பூரியோ பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. அவ்வளோதான். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.